2 வீக்ஸ் முன்னாடி ஜோஹோ ஆஃப் கேம்பஸ் லெவல் 1ல கேட்ட கொஸ்டின் இது. என்னால் இந்த கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்க. கொஸ்டின் பாருங்க. இஃப்ல வந்து கண்டிஷனில் எதுவுமே இல்லை. பிரிண்ட் ஆஃப் ஐஸ்ன்னு இருக்கு. எல்ஸில் பிரிண்ட் ஆஃப் க்ரீம்னு இருக்கு. நம்ம அவுட்புட் வந்து ஐஸ் க்ரீம்னு வரணும். நம்ம வந்து அந்த இஃப் கண்டிஷனை தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டின். இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ன கண்டிஷன் எழுதுனா நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஐஸ்கிரீம்னு வரும். அந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து இஃப் கண்டிஷனில் எழுதணும். யோசிச்சு பாருங்க நம்ம என்ன கண்டிஷன் எழுதலான்னு. நான் இப்போ ஆன்சர் சொல்கிறேன். ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றா இஃப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லைனா எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ரெண்டுமே ஒன்றா பிரிண்ட் ஆகாது. ஆனால் நம்மளுக்கு இஃப்ல இருக்கிற ஐஸும் வேணும், எல்ஸில் இருக்க க்ரீமும் வேணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஐஸ்கிரீம்னு பிரிண்ட் பண்ண முடியும். இந்த ஆன்சர் தான் நான் எழுதுனேன். இஃப் கண்டிஷனில் பிரிண்ட் ஆஃப் ஐஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப் 0 பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப் ஐஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு ஐஸ் பிரிண்ட் ஆகிடும். அண்ட் ஆஃப் 0 பண்ணுறதுனால இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். எல்ஸில் இருக்க க்ரீம் பிரிண்ட் ஆகிட்டு ஏற்கனவே பிரிண்ட் ஆன ஐஸோட சேர்ந்து ஐஸ்கிரீம்னு